வீடு வேண்டாமா? முருகேசன் கடந்த சில நாட்களாகவே அரவிந்தை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார். அவரது 4 வயது வந்த மகள்களை வித்யா, பிரியா, நந்தினி மற்றும் காவ்யா வைத்துக்கொண்டு அந்த சிறிய வாடகை வீட்டில் வாழ்வது மிகவும் சவாலாக இருந்தது. இட நெருக்கடி, தனிமையின்மை மற்றும் குடும்பத்தின் தேவைகளை சமாளிப்பது முருகேசனுக்கு பெரும் தலைவலியாக இருந்தது. அரவிந்த் முருகேசனின் அலுவலகத்தில் பணிபுரியும் இளைஞன். முதலாளியின் கோரிக்கையை ஏற்று அவர் வசிக்கும் பகுதியில் குறைந்த வாடகையில் ஒரு நல்ல வீடு தேடினான். பல இடங்களில் விசாரித்த பிறகு அவர்கள் வசிக்கும் வட்டாரத்தில் அருகிலுள்ள ஒரு அமைதியான தெருவில் ஒரு தனி வீடு காலியாக இருப்பதை அறிந்தான். வீடு விசாலமாகவும் வாடகை மலிவாகவும் இருந்தது. உடனே அவன் முருகேசனிடம் சென்று இந்த நல்ல செய்தியை தெரிவித்தான். மறுநாள் காலை முருகேசன் அந்த வீட்டை பார்க்க சென்று திரும்பினார். அரவிந்த் அலுவலகத்தில் சந்தித்தவர் உற்சாகத்துடன் பேசத் தொடங்கினார். அரவிந்த், நான் வீட்டை பார்த்துவிட்டு வந்தேன். அற்புதமான வீடு, இடமும் விசாலம், வாடகையும் மிக குறைவு. ஆனால் என் மகள்களுக்கு அந்த வீடு பிடிக்கவில்லை. குறிப்பாக என் மூத்த மகள் வித்யா ரொம்பவே எதிர்க்கிறாள் என்றார் முருகேசன் முகத்தில் லேசான கவலை தோய்ந்த குரலில். அரவிந்துக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் சார் வீடு பிடிக்கலைன்னு என்ன காரணம் சொல்கிறாங்க என்று ஆர்வமாக கேட்டான். முருகேசன் ஆழ்ந்து பெருமூச்சு விட்டார். அதுதான் புரியவில்லை அரவிந்த். எந்த காரணமும் சொல்லாமல் அந்த வீடு வேண்டாம்னு மட்டும் சொல்கிறாங்க. வித்யாவுக்கு ஏதோ ஒரு பிடிவாதம். வேறு எந்த வீடு இருந்தாலும் சொல்லு என்று கூறிவிட்டு முருகேசன் அவசரமாக வெளியேறினார். அன்று மாலை அரவிந்த் முருகேசனின் வீட்டிற்கு நேரடியாக சென்றான். வேறு வீடு தேடுவது பற்றி முருகேசனிடம் பேசலாம் என்று நினைத்தான். வீட்டு வாசலுக்கு வந்தவன் உள்ளே இருந்து வரும் பேச்சு குரல்களை கேட்டு ஒரு கணம் தயங்கி நின்றான். அது வித்யாவும் அவளது தங்கைகளும் பேசிக்கொண்டிருந்த குரல்கள். பிரியா சற்று எரிச்சலுடன் கேட்டாள். அக்கா, அந்த வீடு இவ்வளோ நல்லா இருக்குன்னு அப்பா சொல்கிறாரு, ஏன் வேண்டாம்னு சொன்னேன்? அப்பாவுக்கு நம்ம மேலே கோபமாக இருக்குது. வித்யா அமைதியாக இருந்தவள் புன்னகையுடன் பதிலளித்தாள். நான் சொல்லலையா பிரியா, அந்த வீடு இருக்கிற தெருவில் திருமண மண்டபம் ஒன்று இருக்குது. நாளுக்கு ஒரு கல்யாணம், வேலைக்கு ஒரு ஊர்வலம், அந்த சத்தமும் கலைபரமும் நம்ம எப்படி பாதிக்கணும்னு நினச்சி பாரு. அதுவும் இல்லாமல் 4 பெண்கள் நாம் இன்னும் திருமணம் ஆகாமல் வீட்டில் இருக்கோம். ஒவ்வொரு கல்யாண ஊர்வலத்தையும் பார்க்கும்போது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அதை வெளிப்படையாக எப்படி சொல்கிறது? நமக்கு கல்யாண ஆசை இருக்குன்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. வாசலில் நின்ற அரவிந்துக்கு இந்த வார்த்தைகள் மனதை தொட்டன. வித்யாவின் உணர்வுகளையும் அவளது குடும்பத்தின் நிலையையும் புரிந்து கொண்டவன் மெதுவாக வாசலை விட்டு அகன்றாள். முருகேசனிடம் பேசுவதற்கு முன் மற்றொரு வீடு தேடுவதற்கு முடிவு செய்தான். இந்த முறை எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி வீடு ஒன்று கண்டுபிடிக்கணும் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டான்.